உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டாக்டர் ராஜசேகர், உங்களுக்கான பதில். இவ்வளோ கேள்விகள் இருக்கிறது. இது குதிரை பேரம் தான் நடக்குது. 6 எம்எல்ஏக்கள் எப்படி ராஜினாமா பண்ணுறாங்க? இல்லை, இப்போ வடிவேலு அவர்கள் பேசும்பொழுது திமுக பண்ணுறது குதிரை பேரம் அப்படின்னா தாவேக்கா பண்ணது குதிரை பேரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாரை மேற்கோள் காட்டுறாரு? ஒன்று அண்ணன் வைகோவை காட்டினாரு, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணனை காட்டினார். அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த கட்டாயத்தில் அதை சொன்னாருங்கிறதையும் தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் என்ன சிச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு பிளேட்டை திருப்புற வேலையை அவர் பார்த்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போ வைகோ அவர்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த கட்சி தாவேக்காவோட நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகரும் பொழுது அவங்க கிட்ட ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக என்ன கேட்பாங்க? சரி, எங்கள் ஆட்கள் ரிசைன் பண்ணால் சிஎம்மாக இருக்கிறீங்க, யூ ஹாவ் தட் பாப்புலாரிட்டின்னும் பொழுது நீங்கள் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்பாங்களா இல்லையா? பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கணும். அவர் பேசிட்டு நாங்க அதுதான் பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னா அந்த 2 இடங்களும் காலியானதாக அறிவிக்கப்படணும். அதுதான் நான் சொல்றேன். அறிவிக்கப்பட்டு மீண்டும் அவங்களே தேர்தலில் நிக்கிறோம். வைகோ அவர்கள் பேசும்பொழுது, சிஎம் கிட்ட பேசும்பொழுது என்ன கேட்டிருக்கணும்? நாங்க இணையறோம் பொழுது எங்க கட்சியில 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இப்ப இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத அவர் கேட்கணும் இல்லையா? நாங்க ரிசைன் பண்ண சொல்றது வரைக்கும் தான் வைகோ அவர்களால பண்ண முடியும். திருப்பி அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியுமாங்கிறது யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நீங்க ஏற்கனவே உதயசூரியன்ல நின்றுதான் அவங்க டிஎம்கேல தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்கிறது ஒரு புரிதல். ஆனா வைகோ அவர்கள் ஒரு நெகோசியேஷனுக்குள்ள போகும்போதோ இல்ல நெகோசியேஷனை தாண்டி நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு போயிட்ட பிறகு எங்க கீழே 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனா ஒரு ஊர்ஜிதத்தை தான் அவர் கேட்டிருக்கணும். அப்படியா ரிசைன் பண்ணாங்கன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணி தரோம்னு சொல்றது இது செட் அண்ட் டன்னுங்க. இதுல அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவங்க 2 பேரை இங்க கூட்டு வாங்க, அதுக்கு என்ன செலவாகுமோ அதை பார்த்துக்கலாம்னு சொல்றதுதான் குதிரை பேரம். இப்ப அந்த மாதிரியான குதிரை பேரம் பண்ண வேண்டிய தேவை தாவேக்காக்கு இருக்கா? நம்பர்ஸ் வேணுமல்ல? என்ன நம்பர்ஸ் வேணும்? போதுமான அளவுக்கு சரி போதுமான அளவுக்கு இருக்கு இல்லையா? போதுமான அளவுக்கு இருக்கு இல்லையா? அடுத்த 6 மாசத்துக்கு இவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அடுத்த 6 மாசம் ஒண்ணும் பண்ண முடியாது. 6 மாசம் கழிச்சோம் இவங்க என்ன பண்ணணும்? அது சரியான முறையில் இல்ல. இவங்களால எதுவும் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேக்குறது சரியான முறை. 6 மாசத்துக்கு இந்த ஆட்சிக்கு எந்த பங்கமும் கிடையாது. கரெக்டா? அதை ஒத்துக்கிறீங்களா? ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களால ஃப்ளோர் டெஸ்ட்லாம் கொண்டு வர முடியாது. அடுத்த 6 மாசம் கழிச்சு ஃப்ளோர் டெஸ்ட் வந்தாலும் அதே காங்கிரஸ் இங்க தான் இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் கூட்டணியில் இருக்காங்க, விசிகே கூட்டணியில் இருக்காங்க, சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய நிலைப்பாடை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க வேண்டி விரும்பி கொடுத்தாலும், சோஃபா இல்ல கட்டிலு பெட்டு மெத்தன்னு கொடுத்தாலும் யாரும் திரும்பி டிஎம்கே பக்கம் போறதுக்கான மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். இப்ப நீங்க அடுக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தோழமை இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி தவிர்த்து விசிகாவுடைய திருமாவளவன் அவர்களும் ஒருவேளை கூட்டணி அமைச்சா நாங்க கூட்டணிக்குள்ள வருவோம்னு சொல்லி இருக்கிறார். இடதுசாரி இயக்கங்கள் 2மே என்னன்னா நாங்க வெளியிருந்து ஆதரவுங்கிறது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்லியிருக்க இவங்க எல்லாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுல இந்த 5 கட்சிகளுமே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. குதிரை பேர குற்றச்சாட்டில் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் வந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். இடதுசாரி இயக்கங்கள் 2 பேரும், திரு சண்முகமாட்டும் திரு வீரபாண்டி 2 பேருமே இந்த குற்றச்சாட்டை உடனடியாக அதற்கான பதில் கொடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. இதுல இந்த நீங்க சொல்லக்கூடிய இவங்களுமே இந்த பாயிண்ட மறுக்கலையே. சொல்லட்டும், பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல சார், நான் கூட சொல்றேன். இப்ப இதுல நீங்க குதிரை பேரம் அப்படிங்கிறது இப்ப வடிவேலு அப்படியே ரொம்ப ஈஸியா இன்னொரு பக்கம் டைவர்ட் பண்ணிட்டார். 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது மட்டும் தான் குதிரை பேரம். அது எந்த இஷ்யூல அரெஸ்ட் பண்ணாங்க? ஒரு கம்ப்ளைனன்ட்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. கம்ப்ளைனன்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி என்னைய மிரட்டினாங்க, எனக்கு பணம் கொடுக்குறேன்னாங்க, நான் ஒத்துக்கலன்னும் பொழுது என்ன மிரட்டினாங்க, குடும்பத்தோட அழிச்சிருவேன்னு மிரட்டினதுன்னு தான் வழக்கு. அந்த வழக்குல தேடி போறாங்க. ஆதாரம் கிடைக்கிறதுன்னு பேர்ல எஃப்ஐஆர்ல அசோக்குமார் பேரோ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட பேரோ கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசும்பொழுது, என்கொயரியில வரும்பொழுது அந்த சிடிஆர் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மூலமா தான் இவர்களுடைய பெயர்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டதே தவிர நேரா நீங்க தான் குதிரை பேரம் பண்ணீங்கன்ட்டு யாருமே நிக்கல இது வரைக்கும். கரெக்டா? இது ஒரு வழக்கு. அந்த வழக்கை தொடர்ந்து நூலை பிடிச்சிட்டு போலீஸ் போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது கரெக்டா ப்ரொசீஜர் படி நடக்குது. இந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? எங்களை கூப்பிட்டாங்க,
சார் 10 பேரை கூப்பிடுறாங்க சார், 7 பேர் வந்துட்டாங்க சார், 3 பேர் வரல, 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான்ல, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல, லாஜிக் படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல. என்னை கூப்பிட்டாங்க, என்னை வந்து இதோ பாருங்க ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க, இல்லைன்னா என் மேலே வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கை தொடருவேன்னு சொன்னாங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டியில் சொன்னார்ல, அதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்கணும். செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் பூச்சி வேலை ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே கொல்லூடு ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, நிர்கதியாக நிற்கிற 2 பேரும் உனக்கு நான் தோணை எனக்கு நீ தோணைன்னு போய் சேர்ந்தாச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி மேலே பற்றக்கூடிய வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. வடிவேல் சொன்னாரு. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலையே, அது நிர்கதியாக நிற்கிறாங்க. நீங்களே இப்ப நிர்கதியா தான் நிக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம. அவர் பாருங்க, கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு மேல ஒரு பொட்டளவு மரியாதை இல்லாம இப்ப எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு, சோஃபா வாங்கினதுனால அங்க போயிட்டீங்க, என்ன பேசுறீங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. உங்களால தான், நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தினாலதான் இங்க காரு பங்களா எல்லாமே கொடுக்க முடியும், வெறும் சோஃபா இல்ல என்ன வேணா உங்களால கொடுக்க முடியும். அப்படின்னா இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு நாகரிகமற்ற ஒரு பொறுப்புணர்வற்ற ஒரு பேச்சை வந்து நம்ம எப்படி இதை எதிர்கொள்றது? அவர்களுக்கு அந்த பாஷையில தான் பதில் சொல்லி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோமா இல்லையா? ஆளுநருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு ஆளுநர் இதுல என்ன பண்ண முடியும்? he can ask a report from the CM. நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுங்க, இந்த மாதிரி வந்து குற்றம் வந்து சாட்டி இருக்காங்க. யார் குற்றம் சாட்டினா? RS பாரதி. எதுக்கு சாட்டினாரு? இங்க 8 பேர் கைதாறாங்க, 3 பேர் கைதாறாங்க, மறுநாள் காலையில ஓடி போய் கவர்னர் மாளிகையில நிக்கிறார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, இது இப்படி இவங்க தான் டிஎம்கே பண்ணினது. இங்க 3 பேர் கைதாகிறாங்க சார். ஈவினிங் இந்த கேஸ் வெளில வந்துடுச்சு, மறுநாள் காலையில ஒரு ஓடி போய் கவர்னர் கிட்ட போயிட்டு குதிரை பேரம் பண்றாங்க, எங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி ஒரு பெட்டிஷனை வந்து கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு. சரி, இதுதான் மடைமாற்றும் செயலுங்கிறது. நீங்க ஏன் கவர்னர்கிட்ட போனீங்க? யார்கிட்ட போயிருக்கணும்? ஸ்பீக்கர் கிட்ட போயிருக்கணும். ஸ்பீக்கரை பைபாஸ் பண்ணிட்டு ஏன் கவர்னர்கிட்ட போனீங்க? போங்க. கவர்னர் வந்து ஆட்டு தாடி மாதிரி அவருக்கு வந்து இங்க உபயோகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்ப போய் கவர்னர் வாசல்ல தானே நில்லுங்க சார், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. பட் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. நீங்க உங்க கூட இருந்தவங்களை இன்னைக்கு உங்க கூட இல்ல, மக்களுடைய மேண்டேட்டை அவங்க மதித்தாங்க. சிபிஐ சிபிஎம் ஆட்டம், விசிகே ஐயுஎம்எல் காங்கிரஸ் ஆட்டம் மக்களுடைய மேண்டேட்டை மதிச்சாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க அவங்க மேல பழி சுமத்திட்டே இருப்பீங்கன்னா எல்லாருமே ரிபட்டலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்ளை சிபிஎம் கொடுத்தாச்சு, சிபிஎம் கொடுத்தாச்சு, ஐயுஎம்எல் கொடுத்தாச்சு, விசிகேவும் கொடுத்தாச்சு. எல்லாருமே உங்களுக்கு ரிபட்டல் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்க வந்து எதை நம்பிட்டு இருக்கீங்க? இதை நம்ம வந்து கடந்த காலத்திலையும் பார்த்துருக்கிறோம் சார். எப்பவுமே இந்த கட்சிகள்லாம் இவங்களோட டிஎம்கே உடைய குடைக்கு கீழே கூட்டணியில நிக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. 2016லயும் எல்லாரும் வெளியே தான் வந்தாங்க. வெளியே வந்து என்ன 2016க்கு அப்புறம் 2017ல உள்ள இருந்தவங்க இப்ப வரைக்கும் உள்ள இருந்தாங்க. 2016லயும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் அந்த கட்சிகள் மீது வைத்தாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இதே அரசாங்க மனப்பான்மையில இவங்க வேலை செய்யறாங்க, இதே லஞ்சம், இதே ஊழல், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லாமலோ இல்ல இவங்க தான் இருக்கிறதுல பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கூட்டணிகள் ஏற்பாடுகள்ல தான் இவங்க இருந்தாங்களே ஒழிய. வடிவேல் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் வந்து முன்னாள் அமைச்சர் பெயர் சொல்லி அவர் தான் பண்ணாரு, இதுக்கு அவர் தான். அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை குறிப்பிட்டு அவர் தான் இதை பண்ணதுக்கான இந்த இதெல்லாம் இருக்குது, அவங்களாம் அதற்கு காரணமாக இருக்காங்களா, அவங்க தான் இதை செய்கிறதுக்கெலாம் தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இப்போ நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் அவங்க கேள்வி வைக்கிறாங்க, எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் அந்த கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இது அந்த மாதிரி ஒரு துணி ஏற்படுத்துதுன்னா அவங்க பக்கம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டா தானே இருக்கும். இல்லையே, இப்ப நீங்க ஒரு நிர்பந்தத்துல பேசுறீங்க, இங்க என்ன நிர்பந்தம் இருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதுல நிர்பந்தம் இருக்கா இல்லையா? என்ன சார் நிர்பந்தம்? அவரை வந்து அன்னைக்கு கைது பண்றாங்கன்னும் பொழுது அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த அவரை ஏன் கைது பண்ணாங்க? 5 மணி நேரம் இன்ட்ராகேஷன் எதுக்குன்னு கேட்கறாங்க. அவதூறு வழக்குல அதான் ஏன் கைது பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். அதான் அவதூறு வழக்கு தான் சார். அது அவதூறு வழக்கு, அதுக்காக கைது பண்ணல. அவருக்கு வந்து ஏற்கனவே கோர்ட்ல இருந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3வது வாரண்ட் அட்டன் பண்ணல. யூஸ்வலா வாரண்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவாங்க. அவ்வளவுதான் ப்ரொசீஜர், சிம்பிள் ப்ரொசீஜர். நீங்க ஏன் அட்டன் பண்ணல?
நீ எந்த வழக்குலங்கிறத பொறுத்து இருக்குது. திரு பரந்தாமன் வந்து அப்படி சொல்லல. திரு பரந்தாமன் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. இதுல வந்து அப்படி பார்த்தா நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காது. ஜாமீன் கொடுப்பாங்க சார். இல்ல இது வந்து ஒரு ப்ரொசீஜர் தான். ஜாமீன் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிஷன் பெயில்ல தான் கொடுக்குறாங்க. கண்டிஷன் பெயில்ல தான் கொடுக்குறாங்க. நீங்க வாரண்ட் அட்டெண்ட் பண்ணாம நீங்க போய் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போகும்போது தான் அவங்க வந்து அந்த பதில கொடுத்திருந்தாங்க. அப்ப கோர்ட் பிடிவாரண்ட் தான் கொடுத்திருக்கணும். கோர்ட் பிடிவாரண்ட் கொடுக்கும். நீங்க வாரண்ட்க்கு நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணி நீங்க ஆஜராகலைன்னா பிடிவாரண்ட் கொடுப்பாங்க. தவிர போலீஸ் போய் டைரக்டா சரி ப்ளீஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க அதை செக் பண்ணுங்க. அவங்க வந்து வாரண்ட் என்னன்னா முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அவதூறு வழக்கில் கைது நடவடிக்கை இவ்வளவு துரிதமாக பண்ண வேண்டிய எந்த சூழலும் கிடையாது. அதுவும் ஆய்வுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவரை போய் நீங்க அந்த இடத்துல பிடிச்சி கொண்டு வச்சு 5 மணி நேரம் இன்ட்ராகேஷன் பண்றேன்னு சொல்லி உட்கார வச்சு அவதூறு பண்ணி அவதூறு பண்ணி சட்ட நடவடிக்கை எடுத்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அதை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கணுமே தவிர அதை விட்டு போட்டு நீங்க வந்து உடனடியாக கைது நடவடிக்கை பண்ணி ஏன் பண்ணி இவ்வளவு அவசரம் ஏன் காட்டுறீங்க? அப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சொன்ன உடனே இது போல நடவடிக்கை நீங்க எடுப்பீங்களா அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி வைக்கிறார். ஒரு என்ன வேணா கேட்டு போட்டோம். இந்த பதில் வேணும் தானே. இதுக்கு என்ன பதில் வேணும்? இப்போ அவங்க என்ன பண்ணாங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். குதிரை பேர குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்கன்னா நம்ம மேல பதில் சொல்லணும் இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியது தவறு. அந்த தவறுக்கு அங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க சேலம்ல. அந்த கேஸுக்கு அரெஸ்ட் பண்றாங்க. பண்ணட்டும், பண்ணியாச்சு. அங்கே அவங்களுக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்தாச்சு. வெளியே வந்துட்டாரு அவரு. முடிஞ்சிச்சு இல்லையா? இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிராமா ட்வீக் பண்றது டிஎம்கேக்கு ரொம்ப கை வளர்ந்த பல ஆண்டுகளா இவங்க இந்த டிராமா ட்வீக் பண்றதை வந்து இன்னும் 60கள்ல இருந்து இன்னும் அந்த டிராமா மேடைகள்லயே தான் இருக்கிறாங்க. அப்படி பண்ண ஒரு டிராமா அரங்கேற்றம் தான் அவர் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு என்னைய வந்து வேலை பேசுறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பாசிங் கமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு போனதும், ஆனா அதையும் இங்க ஒரு 8 பேர் கைதாகி அங்கிருந்து விசாரணையில வரக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்ல வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷனும் ஈக்குவல் ஸ்டாண்ட்ல நீங்க வைக்கிறீங்களா? ரெண்டுமே தராசுல ஈக்குவலா நிக்குமா? குதிரை பேர குற்றச்சாட்டு திமுக சொல்கிறதும் குற்றச்சாட்டு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல சொன்னீங்கங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது இங்க எப்படி சொல்றாங்க, 8 பேர் கைதாயிருக்காங்க, அதுல இருக்கிற எவிடன்ஸ் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் முன்னாள் அமைச்சர் வந்து தலைமறைவு, அவங்க தம்பியும் காணோம், லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இங்க பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் வந்து ஒரு அலிகேஷன் கொடுக்குறாங்க. இதையும் நீங்க தராசுல ஈக்குவலா வைக்க முடியுமா? சொல்லுங்க சார். குதிரை பேர குற்றச்சாட்டு அப்ப இல்லைங்கிறீங்க. குதிரை பேர குற்றச்சாட்டுன்னு இவங்க சொல்றது டிராமா, டிஎம்கே சொல்றது டிராமா. இங்க வந்து எவிடன்ஸ் பேஸ்ல அலிகேஷன் ரைஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இவங்க மாட்டிக்கிறாங்களே, இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே வருது, இதை எதையோ ஒன்ன டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒன்ன பேசிட்டு இருக்கணுமேங்கிறதுக்காக திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு டிராமாவை அரங்கேற்றுதே தவிர இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கேல இருந்து 7 பேர் 6 பேர் ரிசைன் பண்ணாங்களா? ஆமா ரிசைன் பண்ணாங்க. அவங்க வந்து டிவிகேல சேர்ந்தாங்களா? ஆமா சேர்ந்தாங்க. ஆனா நீங்க அவர்கிட்ட கேட்ட மாதிரி மகாராஷ்டிரால நடந்த அதே வாஷிங் மிஷினான்னு கேட்டா அது கிடையாது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வழக்கு இருக்கோ அது அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, எங்களுடைய தலையீடு இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் சட்டமன்றத்திலேயே வந்து சட்டமன்றத்துக்கான உரிமை எல்லாருக்குமே. சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆட்சி அமைந்த நீங்க உங்களுக்கு தேவையான 120ங்கிறது எண்ணிக்கை வந்த பிறகும் அதிமுகவிலிருந்து வரிசையாக தொடர்ச்சியாக இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அது எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுன்னு புரிஞ்சுக்க முடியுது. உடனே ஒரு மக்களால் வடிவேல் கூட சொன்னார், 60,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் மக்கள்கிட்ட போய் நான் கேட்டுட்டு உடனே வந்து இங்கே சேர்றேன், தாவேக்கால வந்து என்னுடைய பதவி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் இங்கே வந்து சேர்றேங்கிறது இருக்கு இல்லைங்களா? அது எந்த அடிப்படையில தான் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அங்கே அது குதிரை பேர் குற்றச்சாட்டு வராதான்னு கேட்குறாரு. சார் நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் நீங்கள் வேற யாருக்கு வாக்களிச்சிருந்தாலும், தாவேக்காக்கு வாக்களிக்கலன்னு நினச்சிப்போம், வாக்களிக்காத பொதுமக்களாகவே இருந்தாலும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த 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 40 நாட்கள், இந்த 30 நாட்கள் தாவேக்கா கவர்மெண்ட் ஜெயிக்கொன்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு கிடையாது. இது வரைக்கும் யாருமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கு வின் பண்ண போகுது எந்த மீடியாலையும் சொல்லலை, யாருமே அதை பற்றி பேசலை. இது மக்களா முடிவு பண்ண ஒரு விஷயம். சரியா? இன்னைக்கு மக்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் போய் பாருங்க, அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கோ இல்லை ஏடிஎம்கேக்கோ இல்லை பாஜகக்கோ வாக்களித்த பல பேர் வந்து இன்னைக்கு இல்லை நாங்கள் தாவேக்காக்கு நகர்றோன்ற ஒரு 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 போலார் ஷிஃப்ட் ஒன்று வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த போலார் ஷிஃப்ட்டில் இது வந்து ஒரு மனிதன் அங்கே போய் சேரணும்னு நினைக்கிறது இவங்க எம்எல்ஏவா இருக்கிறதுனால மட்டுமே தடுக்கணுமா?
அவங்களுக்கு அந்த உரிமையோ அந்த எண்ண ஓட்டமோ கிடையாது. கூடுதல் பொறுப்பு இல்லையா? பொறுப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், அந்த பொறுப்பு இருந்தும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் உருவாக்கப்படலையா? அதுக்காக எல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னா எதுக்காக கவலைப்படுது அப்படிங்கிறதுக்காக கவலைப்படுறோமா? அதுதான் இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் கவலையான்னு கேக்குறேன். அதுவும் அது முக்கியமான விஷயம் இல்லையா? இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அப்ப ஏன் அந்த இடத்துல இன்னொரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு எலெக்ஷன் கொண்டு வரப்படுதுங்கிறது தான் குதிரை பேரத்துக்கான ஆதாரமா சொல்லக்கூடிய எலெக்ஷனே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா எலெக்ஷன் கமிஷனோட ரைட் படி ஒருத்தர் 2 தொகுதியில போட்டியிடலாங்கிறதும் இருக்கக்கூடாது. ஒரு எம்பி வந்து திருப்பி எம்எல்ஏவுக்கு நிக்கலாம், நின்னு அப்புறம் ஜெயிச்சுட்டாருன்னா எம்பியை வந்து ராஜினாமா பண்ணலாம். இல்ல குதிரை பேரத்தை பத்தி இங்க பேசல வடிவேலு, இங்க குதிரை பேரத்தை பத்தி பேசல, அவர் எலெக்ஷனை பத்தி அந்த அண்டர்மைனிங் இல்ல சார். நான் வந்து அண்டர்லைங் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து எதனால உருவாதுன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் வடிவேல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ 2 தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுனால அது குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு வரப்போகிறது கிடையாது. நான் இல்லை ஒரு நிமிஷம் கேள்வி தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஆனால் ஒரு வாலண்டரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் அங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா ஆன் வாட் பேசிஸ்னு அண்டர்லைனில் இருக்கக்கூடிய சில காரணங்களை தான் குதிரை பேரம்னு எதிர்க்கட்சி விமர்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க விமர்சிச்சுட்டு போட்டோம் சார். வெறும் வாய்க்கூற்றுகள் வந்து இங்கே வந்து தீர்ப்புகள் எழுதப்பட போகிறது கிடையாது. வாய்க்கூற்றுகள் என்ன வேணா இருக்கலாம். ராஜசேகர் ஒரு பொருளாதார நிபுணர் புதுசாக தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காரு. 1 2வது 25,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்டா லஞ்சம் நின்றுடும். லஞ்சத்துக்கும் ஊழலுக்குமே இருப்பா. பேசுற வரைக்கும் அமைதியா இருந்தோம்ல, அமைதியா இருப்பா. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அதுதான் சொல்றேன். கொடுத்தா அது வந்து ஒழிஞ்சிரும், 10 ரூபா ஒழிஞ்சிரும். நேத்து 8 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படியும் அதை பண்ண முடியும். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதை நேற்று பண்ணியிருக்கிறாங்க. 8 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொருளாதார நிபுணர் வந்து பேசணும். ஊழல்னா என்ன, லஞ்சம்னா என்ன, அது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பொது மேடைகளில் வந்து சும்மா அட்டர் நான்சென்ஸ் வந்து யூ கான்ட் ஜஸ்ட் ஸ்பீட் இட். ஓகே, நீ வந்து அப்படியே சும்மா துப்பிட்டு இருக்க கூடாது. மக்கள் தான் முடிவு பண்ணணுங்கிறது தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இவங்க ரிசைன் பண்றாங்கன்னும் பொழுது மக்கள் கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. இதே நீங்க ரிசைனே பண்ணாம அங்கேயே இருந்துக்கோங்க, அது பாட்டு கேஸ் பாட்டு நடக்க போது வரப்போற பில்லு எல்லாம் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல எல்லாம் வந்து பாஸ் ஆன் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முடியுமா? முடியாது ஆளுங்கட்சியால. இதை நம்ம இங்க பார்த்துருக்கிறோமா இல்லையா? இதே 2011 மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எதிர்கட்சியா இருந்த விஜயகாந்த் அவங்களோட டீம்ல இருக்க ஒரு எம்எல்ஏஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் எம்எல்ஏஸை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டாங்க, ஏடிஎம்கே பக்கம் திருப்பிட்டு அவங்க ஏடிஎம்கே கரவேசி கட்டி தனி பெஞ்சில் உட்காந்து எல்லா ஆர்டருக்கும் அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நின்று எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்து போச்சு. இதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ குதிரை பேரம் பண்ணணும் அதுதான் இன்டென்ஷன்னா தாராளமாக இதை இப்படியும் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் இருக்கிறது இருங்க, நீங்கள் 25 பேர் அங்கேயே இருங்க, ஃப்ளோர் டெஸ்ட்லாம் எங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, 5 வருஷத்தை அப்படியே ஓட்டிடுவோம், கேஸ் தானே அது பாட்டு நடக்க போகுதுன்னு சொல்லி முடிச்சிருக்க முடியும்ல. ரிசைன் பண்ணு. நீ நிஜமா டிவி கேக்கு வரணும்னு ஆசைப்படுறியா? ஓகே, அது நீங்க தான் முடிவு எடுக்கணும் பொழுது அவங்க ராஜினாமா பண்றாங்கன்னும் பொழுது ஓகே, நிக்கிறாங்களா நிக்கட்டும், மக்கள் தானே முடிவு பண்றாங்க, மக்கள் கிட்ட தானே போய் நிக்கிறாங்க. நாங்க ராஜினாமா பண்ணிட்டோம், தாவேக்காக ஆதரவு தெரிவிக்கிறோம். தோத்த எம்எல்ஏக்கள் அவங்க வர்றாங்க, மறுபடியும் ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்கிறது வந்து அது ஓகே நீங்க சொல்ற அடிப்படையில். ஜெயித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வடிவேல் பதில் சொன்னேன். ஜெயித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதே விராலிமலையில் திரு விஜயபாஸ்கர் நிற்கிறார். அவர் 60,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னத்தில் ஜெயிக்கிறார். மீண்டும் அவரே போய் இரட்டை இலைக்கு பதிலாக விசில் சின்னத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு அவதானிப்பில் நீங்கள் அப்படியே வச்சுருந்தா கூட அது எப்படி சரியானதாக இருக்குங்கிறது தான் கேள்வி. அப்போ ஒரு கட்சின்னு நின்று ஜெயிச்சவர் திஸ் இஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங் இல்லை. இது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நின்று ஜெயிச்சவங்க முடிவு பண்ண போறாங்க. ஓகே, அதே ரெட்டை லைன்ல நின்று அதே ரெட்டை லைன்ல நின்று அதே 10,000 வாக்குகள் அதே ரெட்டை லைன்ல நின்று 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றவர்களும்
இங்க இருக்கிறாங்க. இங்க இல்ல, தோத்தவங்க பிரச்சனை இல்ல சார். அங்கேயும் இருக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்க தானே வர்றாங்க. சிஎம்ஆ இருந்தவர் கூட அங்க இருக்கிறாரு இல்ல சார், டிஎம்கேல. ஜெயிச்சவர் எதுக்கு வர்றாருங்கிறதான கேள்வி. இப்ப ஜெயிச்சவர் அவர் சொன்னபடி விஜயபாஸ்கர் வந்து இந்த வழக்குக்காக இங்க போலாமா அங்க போலாமான்னு பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் வழக்குக்காக போனோம்னா பாஜக தான் போயிருக்கணும். ஐயோ, அங்க நான் போயிருந்தா அவர் நல்லா தெளிவா சார், அவர் ரொம்ப அவங்க தெளிவா வந்து இருக்காரு துணை சார். யாரை முதல்வரா கூட காக்கா ஆக்கியிருப்பாங்க. ரொம்ப தெளிவா இருக்காரு சார். அவங்க நான் துணை என்ன முதல்வரா கூட இல்ல ஆகியிருப்பாங்க. சார், நம்ம நான் மகாராஷ்டிரால பார்த்தோம். சார், பல விஜயபாஸ்கர் ஸ்டேட்ல சர்வீஸ் நம்ம அதை பண்ணணும் தானே சார் பார்த்துட்டோம். எண்ணம். சர்வீஸ் நம்ம அதை பண்ணணும். பல அவர் ஸ்டேட்ல 60,000 நம்ம வாக்கு வித்தியாசத்துல பார்த்துட்டோம். எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க மக்கள். 60,000 வாக்கு வித்தியாசத்துல எம்எல்ஏ ஆக்கின ஒருத்தர் அதே தொகுதியில 5 முறை ஜெயிச்சிருக்காரு தொடர்ச்சியா. யாருக்குமே கொடுக்காத வாய்ப்பு ரெட்டலைங்க கொடுத்திருக்கு. 5 முறை ஜெயிச்சவர் அதே எம்எல்ஏ பதவி வச்சு அவர் சர்வீஸ் பண்ணலாம் சார். திருப்பி சார், எம்எல்ஏ உங்களுக்கு அதிகாரம் தான் ஜெயிச்சிட்டோம் சார். நீங்க விடுங்க சார். சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சார், அதே தானே சர்வீஸ் 5 வாட்டி பண்ணணும்னு ஜெயிச்சிட்டோம். நினைச்சீங்கன்னா, திரும்ப சர்வீஸ் ஜெயிச்சிட்டோம். பண்ணணும்னு நினைச்சா நீங்க விராலிமலை திரும்ப தொகுதியில ஜெயிச்சிட்டோம். அதே திரும்பி எம்எல்ஏ ரெட்டலையில சர்வீஸ் பண்ணலாம். ரெட்டலையில யாருமே நிக்க மாட்டாங்களா? கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? Contest பண்ணுவாங்கல்ல. பண்றாங்க. ஜெயிச்சிட்டோம். இல்ல, ஜெயிச்சிட்டோம். மக்கள் விஜயபாஸ்கர் முடிவு பண்ணிட்டோம். நீங்க தான் முடிவு பண்றது. இங்க நம்ம 4 பேர் பேசி முடிவு பண்றதா? சரி 4 பேர் சீட் எழுத்து குலுக்கி போட்டு விஜயபாஸ்கர் எடுத்துட்டு அடுத்த எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ணிடலாமா? முடியாதுல்ல. மக்கள் தானே போட போறாங்க. போடட்டும். ரெட்டலையில நீங்க கேண்டிடேட் போட தானே போறீங்க. போடுங்க. அதுதான் தேவா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சட்ட ரீதியாக இது எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட். எந்த சட்ட பிரச்சனையும் இல்ல. ரீதியாக அப்புறம் நீங்க எந்த உங்களுக்கு கொஸ்டின் பண்ண முடியாது. சட்ட ரீதியாக கொஸ்டின் பண்ண சரி முடியாது. மாரலி சார், பிரச்சனை. அப்ப நீங்க 2 எம்எல்ஏ வெளில போனாங்க. 2 எம்எல்ஏ இல்ல சார், ஒரே legally there is no அது என்ன கதை? இல்ல சார், லீகல் பவுண்ட் கிடையாது. அந்த பவுண்ட் இல்லாதனால தான் அது வந்து மூவ் பண்ண முடியுது. அதுல வந்து யாருக்கு எந்த இதுல கேள்வி இல்ல. ஆனா என்னன்னா தூய சக்தின்னு சொல்லி நம்ம சொன்ன அடிப்படையில இது எந்த விதத்துல சரியானதாக இருக்குங்கிறது தான் கேள்வி. மாரல் பவுண்டுக்கு வரீங்க. மாரல் பவுண்டுக்கு வரீங்க. இது தூய சக்தியா இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோங்கிறத நான் சொல்லிட்டேன். இது தூய சக்தியா இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க அங்கேயே இருங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கலர் வேட்டி கூட மாட்டிக்கோங்க. தாவேக்கா வேட்டி கூட போட்டுக்கோங்க. 5 வருஷத்துக்கு இப்படியே நடத்திடலாம்னு சொல்லியிருப்போம். அதுதான் தூய சக்தியா இல்லைன்னா அதுதான் நடந்திருக்கும். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.